ஹாய் ஹலோ வெல்கம் டு த கிராஃப்டி கிங்டம். இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி நம்ம மினியேச்சர் குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம்னா எக் பிரியாணி தான் செய்ய போகிறோம். அதுக்காக ஃபர்ஸ்ட் ஒரு பவுலில் அரிசியை ஊற வச்சுக்கலாம். அரிசி ஊறிட்டுருக்க டைமில் முட்டையை வேக வச்சிடலாம். முட்டை வெந்துட்டுருக்க நேரத்தில் புதினாவை வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு தக்காளியும் வெங்காயமும் எடுத்துக்கலாம். அதை வெட்டி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முட்டை வெந்துடுச்சு. இப்போ அதை வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முட்டையோட தோலை உரிச்சிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் ஆயிலை ஊற்றிட்டு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அதில் முட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அந்த கடாயை இறக்கி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றிக்கலாம். ஊற்றினதுக்கப்புறமா பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ அது நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஆனியனை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு தக்காளியை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வாஷ் பண்ணி வச்சுருந்த புதினா கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பிரியாணிக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு மிளகாத்தூளையும் தயிரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ அது கொதித்ததுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த எக்கை எடுத்து மேலே வச்சுக்கிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ சாப்பாடு நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம்.
அவ்வளோதான், நம்மளோட எக் பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட ரைத்தாவையும் வச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.